பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த அன்பின் வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் மற்றும் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற குடும்பங்கள் உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து உங்களை நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க ஆயத்தமாயிட்டீங்க. அவருடைய சத்தம் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். அவருடைய வார்த்தையில் அவருடைய சத்தம் இருக்கிறது. இன்னைக்கு அந்த வார்த்தையை நாம் பார்க்கலாமா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. ஒரு காலத்துல நான் ஆசீர்வாதமா இருக்கணும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும், ஒரு சின்ன வட்டம் போட்டு அதுக்குள்ளேயே நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி நம்மை கர்த்தர் ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அது என்ன? உலகம், உலக மக்கள், என் தேசம், என் மக்கள். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யார் தெரியுமா? உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இருக்குமானால் உங்களுக்குள்ளிருந்து ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும். அந்த வெளிச்சம் எவ்வளவு தூரம் பிரகாசிக்குதோ அங்க இருக்கிற இருளெல்லாம் விலகி போய்விடும் அல்லவா? அப்ப எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 60:20 நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசி காலத்துல நம்ம வந்துட்டோம். எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு காலத்துல வந்துட்டோம். இனி உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா மாத்திரம் போதாது, உங்களுக்குள்ள இருந்து அது பற்றி பரவ வேண்டும். ஒரு வீட்டுல நெருப்பு பிடித்தா, தீ பிடிச்சா அந்த வீடோட மட்டுமா விடுது? அடுத்த வீடு, அடுத்த வீடு, அடுத்த வீடு பற்றி பிடிக்குது. எப்படி? காற்று. அந்த காற்று எத்திசைக்கு வீசுகிறதோ அத்திசையில் இருக்கிற வீடுகளெல்லாம் பறகிறது போல காற்று என்பது அபிஷேகத்துக்கு அடையாளம். அந்த 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் உங்களுக்கு நினைவு இருக்கும், பலத்த காற்றடிக்கிறது போல. அப்போ உங்களுக்குள்ள அந்த அபிஷேக காற்று இருக்குமானால் நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா, மற்ற குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமா நீங்க இருக்க போறீங்க. ஆகவே உங்களை நீங்க அற்பமா எண்ணாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பினதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதனால ஆண்டவரே, எனக்கு தேசத்தை தாரும், பட்டணத்தை தாரும், என் ஜனங்களை தாரும் என்று நீங்க ஜெபிக்க ஜெபிக்க பாருங்க, உங்களை உலகத்துக்கு வெளிச்சமா கர்த்தர் மாற்றிடுவார். உலகத்துக்கு வெளிச்சமாய் நீங்க மாற்றப்படும் போது உங்கள் நிமித்தம் அநேகர் கிறிஸ்துவாகிய ஒளிக்குள் வருவார்கள். இயேசு சொன்னார், நானே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன், ஒளியா இருக்கிறேன், நானே ஒளியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்குள்ள இன்று முதல் ஒரு ஆத்தும பாரம் வரப்போகிறது. இன்று முதல் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க. கர்த்தருடைய நாமத்தினால உங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களுக்காக, உங்க உறவினர்களுக்காய், நண்பர்களுக்காய், வேலை ஸ்தலத்தில் உங்களோடு கூட இருக்கிறவர்களுக்காய் நீங்க ஜெபிக்க போறீங்க. உங்க ஜெபம் பலனுள்ளதா இருக்க போகிறது. ஜெபம் பண்ணலாமா? என்னோடு சேர்ந்து நீங்க ஜெபிப்பீங்களா? கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில், இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொன்னீங்களே, அந்த வெளிச்சத்தினுடைய ரகசியமே அனாயிண்டிங் தானப்பா, அபிஷேகம் தான்ப்பா அந்த வெளிச்சத்தை கொண்டு வர்றது. ஆண்டவர், அந்த வெளிச்சம் தானப்பா, அந்த வெளிச்சம் தானப்பா இருளுக்குள்ள இருக்கிற மக்களை ஒளிக்குள்ளே கொண்டு வருகிறது. இன்றைக்கு யாரெல்லாம் கைகளை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை கர்த்தர் அப்படியே நீர் உருவாக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஒரு ஆத்தும பாரம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் வீட்டுக்குள் இருக்கிற ஒருவராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கக்கூடாது. அந்த வீடு ஜெப வீடாய் மாறும்படி நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, நீங்க இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டீங்க, வார்த்தை கேட்டீங்க. எத்தனையோ பேருக்கு இது கிடைக்காம இருக்கு. நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? அவங்களும் மற்றவங்களும் இந்த சத்தத்தை கேட்கட்டும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறட்டும். இரண்டாவது, இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியை தினந்தோறும் காலையில இந்த மாதிரி ஆசீர்வாதமான வார்த்தையும், மாலையில நமக்கு தெரியும் அல்லவா 5:30 to 7:30 யூடியூப் சேனல்ல எவ்வளோ அழகான சத்தியம். கர்த்ததாமே உங்களை
இன்னும் ஆசீர்வதிக்கணும் என்று உங்களுக்கு ஜெபிக்கிறோம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.